ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் ஒரு சட்னி ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரே ஒரு பூண்டுங்க முழுசாக. அதை வந்து அதுக்கப்புறம் இந்த ஜல்லடையை அடுப்பில் வச்சு, இது வந்து மீன் சப்பாத்தி இதெல்லாம் சுடுற மாதிரி இந்த சப்பாத்தி இந்த ஜல்லடைங்க. அதில் நம்ம விறகடுப்பில் வச்சு சுட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விறகடுப்பில் வச்சு எனக்கு சுட முடியாத சூழ்நிலை, அதனால் நான் ஸ்டவ்லேயே வச்சுக்கிட்டேன், கேஸ் அடுப்புலேயே. 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயங்க. ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா சுட்டு எடுத்துட்டேங்க. சுட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நல்லா சுட்டு எடுத்து அந்த மேல் தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கி தக்காளியும் பொடிசாக நறுக்கிட்டேங்க. அவ்வளோதான். இது பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும், கருகுன மாதிரி. அந்த மேல் தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் பூண்டு ரொம்பலாம் தீஞ்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க. மிளகா ஒன்று ஒன்று அடுப்பில் வச்சு கருகிடவும் கூடாதுங்க. மிளகா சும்மா ஒன்றும் பாதியாக இருக்கணும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சுட்டு எடுத்து, இது பார்க்குறதுக்கு தீஞ்ச மாதிரி தான் தெரியும். அதை வந்து பொறுமையாக நல்லா மேலே இருக்க அந்த இதெல்லாம் சுட்டு கருகுனதெல்லாம் உரித்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு வாட்டி தண்ணியில், நார்மல் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அந்த இதெல்லாம் மேலே இருக்க அந்த கருப்புலாம் போயிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கிட்டு, உப்பு, கல் உப்பு கொஞ்சமாக, புளிப்புக்காண்டி புளி கொஞ்சம் லைட்டாக வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணிலாம் வேண்டாங்க, அதிலே தண்ணி விடுங்க, போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு தாளிக்க கூட வேண்டாம். இது வந்து தோசைக்கு தான் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இதெல்லாம் வந்து எங்கள் ஆயா எனக்கு சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த மாதிரி சட்னிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் வந்து மிக்சிலெலாம் அரைக்க மாட்டாங்க, இது ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 தோசை சாப்பிட்றோன்னா 7-8 தோசை சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அது மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க, அதான் இன்றைக்கி அரைச்சேன். இன்னும் ஒரு 2 வாட்டி அரைச்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என் பெரிய பொண்ணுக்கு. அது கொடுத்ததுலேருந்து இந்த சட்னி செஞ்சால் என் பொண்ணு 5 தோசை 6 தோசை கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லைங்க, உடம்புக்குன்னு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான். இது பாருங்கள், தாளிக்க கூட இல்லை, அப்படியே வச்சுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தாங்க இது. அதுவும் ரேஷன் கடை அரிசி தாங்க எப்போயுமே போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.